வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் 2023 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம், நீங்கள் குவாலிஃபை இருக்கீங்களா ஆகலையா அப்படிங்கிறது வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. 15/3/2023 வந்தது. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2023 இருந்து 12/7/2023 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போதான் வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தது தான், ஒருவேளை ரிசல்ட் வருமோ வராதோ, இது கேன்சல் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக கேன்சல்லாம் ஆகாது. இந்த மாதிரி சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே வந்து ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அதனால இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம்ல யாரெல்லாம் குவாலிஃபை ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போறீங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கு. கட் ஆஃப் எதுவுமே இதில் கொடுக்கல, எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. நேம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த ஸ்டேஜுக்கான டேட் எல்லாமே இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்கள் அடுத்து பிசிக்கல் எப்போ இருக்கும், ட்ரேட் டெஸ்ட் எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்க வேண்டாம். கண்டிப்பாக அந்த டேட் சொன்ன உடனே நான் நம்மளோட டெலகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், வீடியோவும் போட்டுருவோம். ஓகே, அதனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ ரிசல்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒருவேளை அந்த லிங்க் ஓப்பன் ஆகலனா கூட நீங்கள் டெலகிராமில் சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் 2023 லிஸ்ட் ஆஃப் செலக்டட் ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் டோட்டலாக 841 பேஜஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ரோல் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்களோட நேமை கொடுத்து சர்ச் பண்ணுங்க. இதில் ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் நேமோ ரோல் நம்பரோ கொடுத்த உடனே அடுத்த செகண்ட் வராது. ஏன்னா டோட்டலாக 841 பேஜஸ் இருக்குது அப்படின்னால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் கிட்ட வெயிட் பண்ணுங்க, உங்களோட நேம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது. ஓகே, இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் 545வது பேஜுக்கு போங்க. அங்கேருந்து தான் தமிழ்நாடோட ரிசல்ட் இருக்குது. ஓகே, தமிழ்நாடு கேண்டிடேட்ஸோட நேம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் மேனுவலாக கூட செக் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். ஆனால் அதில் கூட மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மொபைலில் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி, சர்ச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட நேமை டைப் பண்ணுங்க, இல்லைன்னா ரோல் நம்பர் டைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்களோட நேம் இதில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ உங்களோட நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட நேம் இருக்குது, நான் இந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், நான் இவ்வளோ மார்க் எடுத்திருந்தேன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கட் ஆஃப் தெரியாது அப்படிங்கிறனால அட்லீஸ்ட் கமெண்ட்ஸ்லையாவது வந்து இந்த மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதே ஒரு சிலருக்கு மறந்துருக்கலாம். ஈவன் எனக்கே வந்து வீடியோ போட்டு ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நானே அந்த பழைய வீடியோ பார்த்து தான் ஓகே அடுத்து இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து திருப்பி வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஏன்னா ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னால நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிசிக்கலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டீங்க. ஓகே, ஸோ பிசிக்கல் டெஸ்ட், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் வந்து அடுத்து இருக்கும். அடுத்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே வந்து இன்னும் இருக்குது. ஓகே, இப்போ இதுல குவாலிஃபை ஆன எல்லாருக்குமே வந்து வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்க கண்டிப்பா பிசிக்கல்ல குவாலிஃபை ஆகணும், ட்ரேட் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகணும், மெடிக்கல்ல ஃபிட் ஆகணும். அதுக்கப்புறம் தனியா இன்னொரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளவு பேர் இருக்காங்களோ அது எல்லாருமே வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதுல எவ்வளவு வேகன்சி இருக்குதோ அவ்வளவு பேர் தான் செலக்ட் பண்ண போறாங்க. அப்படிங்கறனால நீங்க நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் இந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இப்ப பிசிக்கல் என்ன இருக்கும் அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு மறந்துருக்கும். நம்ம அப்ளை பண்ண ட்ரேடுக்கு பிசிக்கல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ மறந்துருக்கலாம். ஸோ அதனால நீங்க வந்து இந்த வீடியோ பாத்துருங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ கொடுத்துட்றேன். அதாவது நோட்டிபிகேஷன் வந்த டைம்ல A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் போட்டது தான், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஏன்னா டீட்டெயிலாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், அதில் வந்து ஹைட்டு செஸ்ட் எந்த மாதிரி செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்துருங்க. பார்த்துட்டு ஃபிசிக்கலுக்கும் ட்ரேட் டெஸ்ட்டுக்கும் இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ட்ரேட் டெஸ்ட்டும் ஃபிசிக்கலும் ஒரே நேரத்தில் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இந்த சிஏபிஎஃப்ல எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. காலையில் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும், மதியானம் வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் நடக்கும். அந்த மாதிரி தான் நார்மலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்குதா இல்லைனா தனித்தனியாக வைக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு தெரியாது. அது டேட் வர்றப்ப தான் தெரியும். பட் நீங்கள் இப்போ இருந்தே ரெண்டுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருந்தேன், இந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.